எதுக்கு அவசர அவசரமா ருக்கு இங்க வந்தா? ஆளையே காணோம். எங்க போயிருப்பா? எதுக்கு இப்படி மறைஞ்சு மறைஞ்சி அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு வந்தா? யாரையும் பார்க்க வந்தாலோ? என்ன எதுன்னு தெரியலையே. என்னன்னு கண்டுபிடிக்காம இன்னைக்கு நாம இங்க இருந்து போக கூடாது. ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாளோ? நாம போய் பார்த்தா அவ சாக்காயிருவா. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னன்னு சொல்லி தொலை. தனியா வந்துட்டேன். உன்னால எனக்கு பெரிய தொந்தரவு தான் இருக்கு. ஒரு நாள் சொன்னா உனக்கு புரியாது. என்ன மேடம், குரல் ரொம்ப உயர்த்துது. இங்க பாரு, என்கிட்ட குரலை உயர்த்தி பேசாத. இங்க பாரு, அங்க யாரும் இல்லல, யாரும் முன்னாடியும் வந்து பேசல. தனியா வந்துதான் பேசிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி தொலை. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். என்னது, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா? அறிவு இருக்கா உனக்கு? யாராவது கேட்டா என்னத்துக்கு ஆகுறது? இங்க யாரும் இல்ல, மொட்டை மாடியில தான் உட்கார்ந்துருக்கேன். நீ பேசுறத காது கொடுத்து கேட்கவே அருவருப்பா இருக்கு. அதான் அப்படி ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். யாருக்கிட்ட அதட்டி அதட்டி பேசிட்டு இருக்கா? ஜேம்ஸ் குரல் மாதிரி இல்லையே. எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. யாரு குரல்? உன் புருஷன் விவாகரத்துக்கு சம்மதிச்சிட்டானா? உனக்கு விவாகரத்து எப்ப கிடைக்கும்? கூடிய சீக்கிரம் நீ அந்த வீட்டை விட்டு போகணும். இல்ல அந்த வீடியோவை நான் யூடியூப்ல வெளியிட்டுருவேன். அதான் சொல்லியிருக்கேன்ல, பின்ன என்ன? இங்க பாரு, சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்காத. நானும் பயந்து தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா வீடியோ வெளியிட்டுருவேன்னு சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கேன். நான் தான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டேன்ல. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் என் புருஷன்ட்ட இருந்து நான் பிரிஞ்சு தனியா போயிருவேன். இனி நான் இங்க இருக்க மாட்டேன். இருக்க கூடாது. அதையும் மீறி நீ இந்த வீட்டுல இருந்த, நானே பார்க்காத அந்த வீடியோவை, அதான் உன் அக்காவோட வீடியோவை எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்ட வேண்டியதா ஆயிரப்போகுது. அப்புறம் ஊரு உலகம் எல்லாமே அந்த வீடியோவை பார்க்கும். என்னது, முதலிரவு வீடியோனா எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா பாப்பாங்க தெரியுமா? இங்க பாரு, உன் அக்கா வீடியோ வெளிவரக்கூடாதுன்னா நீ கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ வாங்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போ. நீ வெளியே போன நிமிஷமே அந்த கேசட்டு உன் கைக்கு வரும். இல்ல நான் முதல்ல பார்த்துட்டு அப்புறமா அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். மரியாதைக்காக தான் இப்போ வரைக்கும் அதை எடுத்ததோட தொடாம வச்சிருக்கேன். ஞாபகத்துல வச்சுக்க. இங்க பாரு, அறிவு கட்டத்தனமா எதையாவது பண்ணி தொலைக்காத. நீ சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதம் தெரிவிச்சேன்ல. பாவம் என் அக்கா, அவளை போட்டு கஷ்டப்படுத்தாத. அவளுக்கு ஏதாவதுனா என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு, அப்படி மட்டும் நீ ஏதாவது பண்ணுன, உன்னையும் கொலை பண்ணிட்டு நானும் ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். ஏற்கனவே நான் ஜெயில இருந்தவ தான், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, உங்க அம்மாவும் நீயும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இன்னொரு தடவை என் அக்கா வாழ்க்கையில தலையிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாரு, நான் அனுபவிச்ச காயம் அதிகம், அதுல இது ரொம்ப கம்மி தான். உன் அக்கா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறா. அவ வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு வேண்டியதெல்லாம் நீ அந்த வீட்டை விட்டு போகணும். நீ அந்த வீட்டை விட்டு போகாம ஏதாவது கோல்மால் பண்ணலான்னு நினைச்ச, அப்புறம் என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. இந்த வீடியோ வெளியே வர்றதையும் தடுக்க முடியாது. இங்க பாரு, டிவோர்ஸ்க்கான எல்லா வேலையும் பார்த்துட்டேன். அதுல கையெழுத்தும் போட்டாச்சு. இங்க பாரு, இனி டிவோர்ஸ் கிடைக்க வேண்டியதுதான் மிச்சம். அது வரைக்கும் நான் இங்க தான் இருந்தாகணும். நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாத. இந்த விஷயம் யாருக்கு அது தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை உனக்கு தான். அடி பாவி, எனக்காக வாடி. என்னடி வீடியோ அது? ஐயோ, அவன் என்னமலாமோ சொல்றானே. என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கே. இத்தனை நாள் எல்லாருக்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் அவமானமும் வாங்கிக்கிட்டு எனக்காக தான் இந்த வேலையை பார்த்தியா? ஐயோ, நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேலையும் நான் உசுரோட வாழணுமா? அப்படி வாழ்ந்தா யாருக்கு என்னால லாபம்?
என் புருஷன் மட்டும் பார்க்க வேண்டிய என் உடம்ப எவனோ கூறு போட்டு விற்கிற மாதிரி பார்த்துட்டானே. இதுக்கு மேலே நான் எப்படி வாழ முடியும்? இனி நான் இந்த உலகத்தில் வாழவே கூடாது. நான் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவளாயிட்டனே. ஐயோ கடவுளே, இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ஐயோ நினைச்சாலே அவமானமா இருக்கே. தலையெல்லாம் சுத்துதே. இந்த குடும்பத்தோட மானம் மொத்தமும் காத்துல பறந்த மாதிரி அதுவும் என்னால நினைச்சு பார்க்கவே முடியலையே. ஐயோ கடவுளே, நான் முட்டாள்தனமா என் தங்கச்சிய எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கேன். என் தங்கச்சி தங்கமடி, அவ பத்திரமாத்து தங்கமடி, என்ன மன்னிச்சிருடி. நீ எங்கேயும் போக கூடாது. நீ சந்தோஷமா வாழ்நாள் பூரா இருக்கணும். நானே இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். நான் இனிமே யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டேன்டி. நான் தான் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவ. என்னால தானடி எல்லாம். நான் உசுரோடவே இருக்க கூடாது. எல்லாமே என்னாலதான். என்னால நீ எவ்வளவு ஏச்சி பயிற்சி வாங்கியிருப்ப. அம்மா உன்னை என்னெல்லாம் சபிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிருடி. இதுக்கு மேலையும் என்னால உனக்கு மட்டும் இல்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். இதுக்கு மேலையும் நான் உசுரோட இருக்கணுமா? இருந்தா தானே அத்தனை பிரச்சனையும். எல்லாரும் உன்னை மிரட்டுவாங்க. யாரு உன்னை மிரட்டுறான்னு நான் பாக்குறேன். சரி சரி, நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டா போதும். வைய போன. இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் இப்படியே மிரட்டிக்கிட்டு இருப்பான்? முதல்ல கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கணும். அப்பதான் அக்கா நிம்மதியா இந்த வீட்ல சந்தோஷமா வாழ முடியும். என்ன மன்னிச்சிருங்கத்தா. இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழ்ற தகுதி எனக்கு கிடையாது. நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நம்ம குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி என் குழந்தைய நல்லா பார்த்துக்குவா. அவளை சந்தோஷமா வாழ வைங்க தான். அவ எனக்காக நிறைய பண்ணியிருக்கா. ஆனா நான் அவளுக்காக எதுவுமே பண்ணல. உங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. நானும் அப்படித்தானு நினைக்கிறேன். ஆனா தெரியல தான். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா அதுலயும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும். சித்தி நீ இங்கே அடக்க உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? ஏ அப்பா, அப்படியே மூச்சு வாங்குது. மேல் மாடிக்கு போய் பார்த்தேன், கீழ் மாடியில போய் பார்த்தேன், ஒரு பக்கம் இல்ல. கடைசியில நீ ரூம்ல தான் அடிக்கியா? ஆமா என்னாச்சு? நீ ஏன் உம்மன் இருக்க? என்னாச்சு மகா சித்தி? என்ன எழுதிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சும்மா சும்மா. என்ன சும்மா சும்மாங்கடா? குடி, நான் பச்சை பார்க்கறேன். கோல ஓடைறியா இல்லனா? சொல்லு, கோல ஓடைறியா? குடி சித்தி, நான் படிக்கிறேன். நான் நல்லா படிப்பேன் தெரியுமா? என்ன சிரிக்கிற? டேய், இது கோலம் தான். நீ சொன்ன மாதிரி நான் கோலம் வரைஞ்சு பார்க்குறேன். அதானே பார்த்தேன். என்னடா லெட்டர் தான் எழுதிட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? நீ யாருக்கு லெட்டர் எழுதப்பட? விட்டா சித்தப்பாக்கு தான் லெட்டர் எழுதணும். சிச்சி, கோலம் வரையிறியா? இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படித்தான் தெரியுமா? இந்த பொம்பளைங்களும் இப்படிதான். எங்க அம்மாவும் இப்படிதான். என்னத்தையாவது டிராயிங் வரைகிறேன்னு என் தங்கச்சி நோட்டில் வரைஞ்சி வச்சிரும். அப்புறம் அவள் புச்சி செஸ்னி யாசுவா தெரியுமா? அதை மாதிரிதான் நீயும் கோலம் வரைஞ்சிட்டு இருக்கியா? ஏன் சித்தி, கோலம்னா ஆச்சு போடவே விட மாட்டாங்க. அப்புறம் இது படிக்கிற? டேய், சும்மா வரைஞ்சு பார்க்குறேன்டா. நீ வேற. எனக்கு ஒரு கோலம் தெரியும் தெரியுமா? என் ஃப்ரெண்டு ஒட்டி எனக்கு ஒரு கோலம் சொல்லி கொடுத்துருக்கா. கொண்டா சித்தி, நானும் வரைஞ்சு காட்டுறேன். நீ அதை பார்த்து நீயும் வர சரியா? கொண்டா. டேய், அது நீ வேற நோட்டில் வர. இந்த நோட்லலாம் வரையக்கூடாது. சித்தி, நீ மட்டும்தான் அதில் வரைவியா? சொல்லு, ஏன் நான் வரையக்கூடாது? சரி சரி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பத்தியா? உன்னைய ஆச்சி கூட்டிட்டு வர சொல்லிச்சு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? அதான் ஆச்சி உன்னைய கூட்டிட்டு வர சொல்லிச்சு தெரியுமா? அதை மறந்துட்டு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். இப்பவே நீ வா, கையோட உன்னை கூட்டிட்டு போறது தான் என் வேலை. எதுக்குடா ஆச்சி எதுக்கு வர சொன்னாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரோ வந்திருக்காங்க போல. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆச்சி கையோட மகாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு தெரியுமா? அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போனாதான் ஜாக்சன் நல்ல பையன் சொல்லும். இல்லைன்னா யாருக்கிட்டையாவது என்ன போட்டு குத்துரும். ஜாக்சன் சொன்னவளையே செய்ய மாட்டேக்கான், அப்படி இப்படின்னு சொல்லும் தெரியுமா? நீ இப்பவே வா. நீ போடா, நான் புடவை மாத்திட்டு முகம் கழுவிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. நான் இங்கே உட்காந்துருக்கேன். நீ போய் புடவையை மாத்திட்டு அப்படியே முகத்தை கழுவிட்டு வா சரியா?
அடப்பாவி, டேய் நீ இங்க இருந்தா நான் எப்படி புடவை மாத்துறது? இப்ப மாத்து. நான் திரும்பிக்கிட்டேன். இப்ப போடவே மாத்து சரியா? இல்ல நான் கண்ணை முடிக்கணுமா சொல்லு மூடிக்கிறேன். சரியான ஆளுதாண்டா. உன்னை விட்டுட்டு நான் எப்படிதான் இருக்க போறேனோ தெரியல. அம்மா என்ன விட்டுட்டு நீ ஏன் இருக்கணும்? நான் தான் இங்கேயே உன் கூடயே தான் இருக்கேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன் மாச்சிட்டி. நான் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன். நீ எங்க போனாலும் நான் உன் கூடயே வருவேன் தெரியுமா? டேய் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ எப்பவும் இந்த வீட்ல உன் சித்தப்பாக்கு துணையா இருக்கணும். சித்தப்பா துணைக்கு தான் நீ இருக்கியே. நான் உனக்கும் சித்தப்பாக்கும் அப்புறம் நம்ம ஜான்சி பாப்பாக்கும் துணையா இருப்பேன் சரியா? நீங்க எங்க போனாலும் உங்க 3 பேரு கூடயும் வந்துட்டே இருப்பேன். எங்கேயும் உங்களை விட்டுட்டே போக மாட்டேன் நானு. சரிடா, நீ இரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் சரியா? சரி சித்தி சீக்கிரமா வா. நான் இங்கேயே நிப்பேன். சரிடா. சிச்சோ, இவன் போக மாட்டான் போல தெரியுதே. சரி, வந்து மீதி எழுதிக்கலாம். முதல்ல போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். குட் மார்னிங் அத்தை. கூப்பிட்டீங்களா? என்னத்த, என்ன விஷயம்? குட் மார்னிங் மகா. என்ன மகா, நான் கூப்பிட்டு விட்டு நீ இவ்வளோ லேட்டாக வர்ற? இந்த வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன நீ உம்முன்னு இருக்க? ஹாப்பியாக இருக்க வேண்டாமா? இங்க பாரு, எலிசபெத்தும் உனக்கு தங்கச்சி மாதிரி தான். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படணும்ல. இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு எதுவுமே வேண்டா வெறுப்பா செஞ்சா எப்படி நல்லா இருக்கும்? ஏ மகா, நான் இந்த வீட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலையா? இப்ப நான் என்னத்தை செய்யணும்? எலிசபெத்துக்கு முகூர்த்த பட்டு எடுக்கணும். அதுவும் இல்லாம அவளுக்கு கொஞ்சம் நகைகளை நாம தான் பார்த்து கிராண்டா வாங்கணும். அதுக்கு நீ தானே போகணும். உன்னோட செலெக்ஷன் தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னன்னா உம்மன் இருக்க. வேணும்னா உன் தங்கச்சிய கூட கூட்டிட்டு போ. நல்லா பார்த்து நல்ல நகைகளா எடுத்துட்டு வாங்க. அது போக உன் கூட துணைக்கு இந்த நம்ம வீட்டு மூத்த மருமவ இவ வருவா. இவளை கூட்டிட்டு போ. என்னத்த இப்படி சொல்றீங்க? ஏன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும்னு நான் தானே பார்த்து எடுக்கணும். அதுக்கு இவளை போக சொல்றீங்க? அதுவும் இல்லாம இவ கூடலாம் என்னால போக முடியாது. இவ விருப்பமே இல்லாம எதையாவது எடுத்துட்டு வருவா. ஆமாத்த, நானும் வெளியே போற மனநிலையில இல்ல. எனக்கு மனசுக்கு என்னமோ மாதிரி சங்கடமா இருக்கு. நான் போகலத்த. என்ன வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன மகா இப்படி பேசுற? எலிசபெத்தும் ஜேம்ஸும் நீ தான் கடைக்கு வரணும்னு விரும்புறாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் உன் குழந்தை. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? என்ன பேசுற நீ? ஏன் நீ என் கல்யாணத்துக்கு நீங்க பார்த்து பார்த்து எல்லாம் செய்ய மாட்டீங்களா? இது நான் 2வதா இவ கழுத்துல கட்ட போற தாலி. இது நினைக்கணும்ல. அது நீங்க தான் பார்த்து உங்க கையால வாங்கி கொடுக்கணும். இப்படி எல்லாம் பேசாதீங்க குழந்தை. எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என் சிவத்தும் எனக்கு தங்கச்சி தான். ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம்ல. எதையுமே யோசிக்காம நீங்க பேசாட்டி அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்க. எனக்கு மனசு வலிக்குது. என் தங்கச்சி படுற பாட்ட நான் என் கண்ணால பார்க்கணுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாத்தீங்களா அத்தை, அதுக்கு தான் இவளை கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன். இங்க பாருங்க, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா. அத்தை, இது சரியில்லை. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவகிட்ட சொல்லுங்க. என் தங்கச்சி சந்தோஷமா வாழணும். என்ன மகா, எல்லாரும் மனசு சங்கடப்படும்படியா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன் தங்கச்சிய என்னமோ நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி பேசிட்டு இருக்க. அவதான் வாழவே மாட்டேன்னு சொல்றா. வாழாத ஒருத்திய இவன் கூட சேர்ந்து வாழுனா எப்படி வாழுவா? என்ன நீ, உன்னை எல்லாரும் மரியாதை கொடுத்து நகை எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. நீ என்னன்னா இப்படி வீஞ்சிக்கிட்டு இருக்க? என்ன பாரு, யாருமே கூப்பிடாம ஆளையா விருந்தாளியா வந்திருக்கேன். என் முன்னாள் மாமியாரே, அப்படி சொல்லக்கூடாதுதான். இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு மாமியார் தான். ஆனா என்ன செய்யறது, அப்படிலாம் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். என்னையும் கூட்டிட்டு போகலாம்ல? ஏய் புருஷா, இத்தனை நாளும் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் உன் கூட சந்தோஷமா இருந்ததே இல்ல. உன் புது பொண்டாட்டி அதான் எலிசபெத்து. அவளுக்காக எப்படியெல்லாம் நகை வாங்குறேன்னு நான் கொஞ்சம் பாத்துக்கிட்டா என்னையும் கூட்டிட்டு போறியா? டேய் ஜேம்ஸ், உனக்கு தாண்டா அடிக்குது லக்கி. பாரு, புது பொண்டாட்டிக்கு நகை எடுக்கிறதுக்கு மூத்த பொண்டாட்டி வாரேன்னு சொல்றா. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு? அக்காவையும் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு போடா. நீ பண்றது உனக்கு சரின்னு படுதா? ஏன் இப்படி எல்லாம் இருக்க? ஐயோ அம்மா, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. நான் தான் இவரை வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்காக அவர் இன்னொரு கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு, லைஃப்ல எனக்கும் பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோ. புதுசா யாரையாவது கல்யாணம் கட்டிக்கிறதா இருந்தா கட்டிக்குவேன். ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. இங்க பாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தினே காலம் பூரா வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏன் புருஷனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உனக்கு என்ன?
அதான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. அதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வராத. கொஞ்சம் சிரிச்ச முகமா வாதாயே. என்னம்மா நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு ரெண்டாவது கல்யாணமா? ஏமா இப்படி இருக்கீங்க? அதுவும் இல்லாம மகானியையும் ருக்கனியையும் போய் நகை எடுத்துட்டு வர சொல்றீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா? ஜாக்குலின், கூல் கூல். ஏன் இம்பிட்டு டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, மாசமா இருக்கிறவ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்னை விட அதிகமா கோவப்படுற. வாய மூடுங்க. நான் உங்ககிட்ட பேசல. என்கிட்ட பேசல, ஆனா என் புருஷனை பத்தி தானே பேசுற. என் புருஷனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இங்க பாரு, சும்மா தேவையில்லாம இப்படி காய்ச்சி முச்சுன்னு கத்துறத விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. நானே இப்பதான் அந்த ஆளு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. ஐயோ, டிவோர்ஸை வாங்கிட்டு ஓடி போயிடலாம்னு நினைச்சா நீ வந்து குட்டையை குழப்புற. கேட்டல, அவ தெளிவாதான் இருக்கா. நீ வந்து குளத்துல கல்ல தூக்கி போடாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த வீட்டுக்கு எலிசபெத் மருமகளாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இப்பவே போய் நான் ஜான் அண்ணனை கூட்டிட்டு வரேன். இங்க பாரு, தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணாத. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லனா நீயும் போய் சந்தோஷமா நகை எடுத்துட்டு வா. உனக்கும் வேணுங்கிறத எடுத்துக்கோ. சும்மா இருங்கம்மா. எது சொல்லிட்டு இருக்காதீங்க. அறிவு கடத்தனமா உளறீங்க. அதுக்கு இந்த கும்பல் நின்னுக்கிட்டு ஜால்ரா அடிக்குதா? நான் இப்பவே போய் ஜான் அண்ணனை கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு கேக்குறேனா இல்லையான்னு பாருங்க. என்ன இந்த மகவ ஆளு காணும்? எங்க போனா? என்ன பேப்பர் இது? லெட்டர் மாதிரி இருக்கு. ஓ, மேடம் லெட்டர்லாம் எழுத ஆரம்பிக்காங்களா? நமக்காக தான் எழுதியிருப்பா போல. என்னன்னு பாப்போம். அச்சச்சோ, நான் பிசாட்டி லெட்டர் எழுதி கட்டில வச்சுட்டு வந்துட்டேனே. அவர் வந்துட்டா பாத்துட்டா என்னத்துக்காகும்? இப்ப ஜாக்குலின் வேற அங்க போயிருக்காளே. அச்சச்சோ, கடவுளே, முருகா, யாரும் பாத்துற கூடாது. என்ன மகா, நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. என்னாச்சு? உடம்பு இது சரியில்லையா? இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கேன். ஐயோ மகா, வழக்கமா சிரிச்ச முகமும் சீதையுமா இருப்ப. நீ எதுவும் இல்லங்கிற. ஆனா உன் முகத்தை பார்த்தா எதையோ பறி கொடுத்த மாதிரிலாம் இருக்கு. என்னாச்சுன்னு ஒன்னும் தெரிய மாட்டுக்கு. ஜான் வரட்டும், கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, நல்லாதான் இருக்கிறேன். மகா சித்தி சொல்றியா? மகா சித்தி அங்க மீட்டிங் எடுக்க தெரியுமா? ஆமா, என்ன பேப்பர் பார்த்துட்டு இருக்க? ஓ, மகா சித்தி வரைஞ்ச கோலத்தை பார்த்துட்டு இருக்கியா? சித்தப்பா, மகா சித்தி அங்க பெரிய மீட்டிங்ல இருக்கு. ஆச்சி தான் கூப்பிட்டாங்க தெரியுமா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா சித்தப்பா, உன்னை எல்லாரும் தேடுவாங்க. ஒடியா. என்ன போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு ஓடியாந்துட்ட. என்ன ஜான் இல்லையா? இல்ல, இன்னும் வரலையா? அப்பா, அதான் இன்னும் வரல போல. அதான் ஜாக்குலின் திரும்பவும் வந்துட்டா. கடவுளே, உனக்கு கொடான கொடி நன்றி. அண்ணனை கூப்பிட தான் போனேன். அதுக்குள்ளேயும் இந்த ஜாக்சன் வந்து நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுன்னு சொன்னா. அதான் வந்துட்டேன். ஜாக்சனே இப்ப அண்ணனை கையோட கூட்டிட்டு வருவான். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. உன் அண்ணன் வந்ததும் நாங்க பயந்துட போறோமா? வரட்டும், வந்த பிறகு என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இங்க பாரு, அவனும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொல்லுவான். சும்மா தேவையில்லாம சீனை போடாத. ஏண்டி, உனக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டுக்கு? எப்ப பார்த்தாலும் ஜான் அண்ணன்ட்டே நிக்கிற. இங்க பாருடி, கல்யாணத்துக்கு நீ தான் தாலியெல்லாம் எடுத்து கொடுக்கணும். நீ தானே நாத்தனாரு. என்னம்மா நடக்குது இங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா, அவன் தான் ஏதோ முட்டாள்தனமா செய்யறானா, நீங்களும் அதுக்கு சரிங்கிற மாதிரி இருக்கீங்க. அம்மா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்க பாருங்க, சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லுங்க. ஏமா இப்படி நடந்துக்கிறீங்க? டேய், அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, சொல்றத கேளு. நீயும் போய் கிளம்பிட்டு மகாவையும் கிளப்பி கூட்டிட்டு போ. உன் தம்பிக்கு கல்யாணத்துக்கு நகை துணிமணி எல்லாம் வாங்கணும். உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ என்னன்னா இவ்வளவு லேட்டா வர்ற? ஏம்மா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏமா இப்படி இருக்கீங்க? அப்பா, நல்ல வேலை இவர் லெட்டர் படிக்கல போல. அவர் படிச்சிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாரோ தெரியாது. கடவுளே, என்ன காப்பாத்திட்ட. சீக்கிரமா அதை மறைச்சு வைக்கணும். என்னத்தா நீங்க? அத்தை எவ்வளவு தெளிவா உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க தான், நானே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? போய் சீக்கிரமா கிளம்பி வாங்க. இந்த சாக்குல நானும் இந்த வீட்டுல கடைசியா 2-3 புடவைய வாங்கிக்கிறேன். ரொம்ப முக்கியம். அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. வாழ்க்கையே முங்கி போக போகுது. இதுல இவளுக்கு புடவை ஒண்ணுதான் கேடு. என்ன, நீ எப்ப பார்த்தாலும் என் மூத்த பொண்டாட்டிய இப்படி திட்டிக்கிட்டே இருக்க?
அவளுக்கும் ஆசை இருக்காதா என்ன? இதுதான் நான் கடைசியா அவளுக்கு எடுத்து கொடுக்க போற புடவை. எலிசபெத்து, அவளுக்கு 2 புடவை எடுத்து கொடுக்குறேன்டி, நீ கோவிச்சுக்காத. ஏய், அதான் கடைசியானு சொல்லிட்டல, பின்ன என்ன? குடு குடு, முண்டோ சீக்கிரமா வீட்டை விட்டு போய் தொலையட்டும். ஐயோ சாமி, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. இவங்க என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. எப்படியும் போகட்டும். மகா, எனக்கு ஒரு காஃபி போடு. முதல்ல தலைவலி தீரணும், அப்புறம் தான் இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். இந்த அப்பாவை போன பண்ணி உடனே வர சொல்லணும். வந்த பிறகு இவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆமாண்ணே, வர வர இந்த அம்மாவோட ஆட்டம் தாங்க முடியல. அப்பாக்கு போன் பண்ணி வர சொல்லுனே, அப்பா வந்து கேட்கட்டும், அப்பதான் இவங்க அடங்குவாங்க. என்னடா ஜான் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையுதுனா அதுல உனக்கும் பங்கு இருக்க வேண்டாமா? இப்படி எடுத்து எங்க வித்தனா பேசுவ? அம்மா, என் பொறுமையை சோதிக்காதீங்க. நீங்க எல்லாரும் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னத்தையோ பண்ணிட்டு போய் தொலைங்க. என்னையும் என் பொண்டாட்டியும் விட்டுருங்க. லெட்டரு? என்ன லெட்டரு? அப்பா அம்மா எழுதிருக்கா இல்ல அப்பா அம்மா எழுதிருக்கா இல்ல அம்மா அப்பா எழுதிருக்கான்னு தெரியலையே. மை டியர் ஸ்வீட் ஹார்ட். நம்ம தான் தப்பா வாசிக்கிறோம். இது தமிழ்ல எல்லாம் எழுதிருக்கு. அச்சோ, இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். என்ன எழுதிருக்கு தமிழ்ல? பா பா பா. தமிழ் படிக்காது எவ்வளவு தப்பா போச்சு. ஒரு லெட்டரை கூட சரியா வாசிக்க முடியலையே. என் பானே சொல்லிட்டு இருக்குமே, அதுக்கு அப்புறம் என்னன்னு தெரிய மாட்டேங்க. ஐயோ, அம்மாவுக்கு பார்த்தா ஒரே சிரிப்பா சிரிக்கும். இனிமே தினமும் தமிழ் எழுதி படிக்கணும். தமிழ் நல்லா படிச்சுட்டா இந்த பிரச்சனை இருக்குமா? என்ன ஜான்சி பாப்பா, என்ன படிக்கிற? அக்கா, நல்ல வேளை நீ வந்து தெரியுமா, என்னை நீ தான் காப்பாத்தின. இக்கா, இந்த லெட்டர் தமிழ் எழுதிருக்கு, கொஞ்சம் படிச்சு சொல்லுக்கா. என்ன எழுதிருக்குன்னு? அப்பா அம்மாக்கு எழுதிருக்கா இல்ல அம்மா அப்பாக்கு எழுதிருக்கானே தெரியல தெரியுமா? இவ வேற நம்மள தமிழ்ல லெட்டர் படிங்கறா. அன்னைக்கு ஆத்திச்சுடிய தப்பு தப்பா சொன்னதுக்கு தான் டீச்சர் நம்மள போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துச்சு. நம்மளுக்கே அடகொடையா படிக்கவே தெரியாது. இங்கிலீஷ் தான் சரளமா வரும். இந்த இங்கிலீஷ் மீடியத்துல சேர்ந்தது தப்பா போச்சு. தமிழ்ல இன்னும் 1008 தப்பு விடுறோம். இவ பேசாட்டி லெட்டர் படிங்கறா. அதுல என்ன மாதிரி இருந்து நமக்கு படிக்க தெரியாம எதையாவது தப்பா சொல்லி அப்புறம் ஜாக்சன் பையன் வந்து நம்மள ஓட்டுன்னு ஓட்டுவான். இது என்னத்துக்கு வேணும்? என்னக்கா இப்படி யோசிக்கிற? இந்தா வாங்கி படி. என்னப்பா பண்ணி அடுத்தவங்க லெட்டர்லாம் படிக்க கூடாது தெரியுமா? அது லவ் லெட்டரா இருக்க போகுது. அம்மா அப்பாவுக்கு அப்படியே எழுதிருப்பாங்க, அதை நீ படிக்க கூடாது சரியா? அது அப்புறமா என்னன்னு பாப்போம். இந்த ஜாக்சன் அண்ணன் வேற உன்னை கூட்டிட்டு இருந்தான், அவசரமா எங்கேயோ போடானா. வா போவோம். என்னக்கா சொல்ற? அண்ணன் வெளியே போடானா? சரி வாக்கா போவோம். எப்பா, ஒரு வழியா இவளை சமாளிச்சாச்சு.